Sharik is my son. So his wedding was like my son getting married. நான் வந்து கூப்பிடுறேன் சார் எங்கே போனா வந்தேன் ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து ஜிம் இருக்கா நான் வந்து நல்லா அப்படி லாலா கடை ஓனர் மாதிரி கை பைக் தள்ளி விட்டார். இன்னைக்கு இட்ஸ் அபவுட் 27 years. Red Nool presents Bablu Prithviraj, the star and the story unscripted. Title sponsor Aachi Badam Drink Mix. Venue partner V Space. Aachi Badam Drink. Aachi Badam Drink. ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ ஒரு சீனியர் என்னோட எவ்வளோ சீனியர் ஆக்டர் தெரியுமாரு, பயங்கர சீனியர் ஆக்டர். ஒரு நாள் நாங்கள் வந்து ஜிம் முடிச்சுட்டு அப்படி வரோம். காண்றா கட்டதோடா கார்ல பாடுறா பழைய காலத்து நடிகர், பழைய காலத்து நடிகரா நீ ராஜா கூட நடிக்கிறல்ல. நாங்கள் ஒரு புது ஜிம் போயிருக்கோம். 25, 30, 5ஆவது செட் வந்து 40. அப்படியே டமன் கீழே போட்டேன். 40 போட்டோன்னே அவனுக்கு வந்து காண்டாயிடுச்சு. வெயிட் எல்லாம் கீழே போடாது. நான் எப்படி போடுறேன் பாருன்னு நேராக வந்து 50 எடுத்துட்டான். அப்படி 50 கேஜ் இருக்கு. எடுத்து மேலே வச்சோன்னு மசில் கிராம்ப் ஆயிடுச்சு. அது கீழே God bless them. I hope they have a son. கோல் வேணும் யா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஸோ அவங்களோட வெட்டிங் நீங்கள் போயிருந்தீங்க, அந்த ஃபோட்டோஸும் பார்த்துருந்தோம். யார் வெட்டிங் எங்கே வெட்டிங்க? ஐ மீன் ஷாரிக் வெட்டிங் சொல்கிறேன். குழந்தையா பார்த்துருப்பீங்க, வளர்ந்து ஒரு வெட்டிங் வரலும் போயிருக்காங்க. என் 20-year-old பேபி அவன் கல்யாணம் ஆகும், அவனுக்கு குழந்தை பிறக்கும். இதெல்லாம் வந்து ஐ டோன்ட் நோ, அந்த கனவு வந்து யூனோ கனவாக இருக்கும். பட் ஷாரிக் இஸ் மை சன். To see him get married, to see him having another child, it's like having my head having a child, head getting. So his wedding was like my son getting married. So it was that emotion. That his wife is fully pregnant, and they are such a beautiful couple, and God bless them. I hope they have a son. I want a son. நீங்க என்ன எனக்கு கோல் வேணும் யா. எனக்கு வீட்ல ஆம்பளை பிள்ளைங்களா பார்த்து பேண்ட் சட்டை வாங்கி போர் அடிச்சு. ஈவன் மை பெட்ஸ் ஆர் டாக். அதுக்காக நீ சொன்ன எனக்கு பையன் நீங்க என்ன சார் எதிர்பார்க்கறீங்க? அவருக்கு ஓகே சொல்லணும் என் பேர் பத்தி. பாய் கேர்ள் எதிர்பார்க்கறீங்க. அதான் ஹெல்தி சைல்ட். யா ஹெல்தி பேபி, ஹெல்தி மம்மியா இருக்கணும். சைல்டு ஹெல்தி மம்மி. ஆஃப் கோர்ஸ் ஹெல்தி மம்மி. இங்க எங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நாங்கெல்லாம் வந்து ஒரு ஷோக்காக யூரோப் போறோம். ஸோ கான்செர்ட் உமா வரணும். நான் சொன்னேன் என் ஒய்ஃபும் பையனும் வரணும். ஸோ அப்போ சாம் அண்ட் ஷாரிக் மட்டும்தான். சாம்ல ஷாரிக் அண்ட் சாரி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஷாரிக் ஹெதோ. தே ஆர் ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ். ஐ திங்க் 1 year difference, 1.5 year சம்திங் டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ ஃப்ளைட்டில் வந்து டேக் ஆஃப் ஆகிறோம். டேக் ஆஃப் ஆனால் ஹெட் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆகிறோம். ஆமாம். அண்ட் அந்த ட்ரிப்லேயே வந்து அவன் எப்போல்லாம் ரெஸ்ட்லெஸ் ஆகிறான் அப்போ ஷாரிக் கை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் அவங்க பாட்டு ஜாலியாக. ஸோ ஹெட் வாஸ் ஹிஸ் ரிலீஃப் சிஸ்டம். அண்ட் ஐ ஹவ் so many photos of them. அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் மீட் பண்ணாங்க. மீட் பண்ண ரெண்டு பேரும் அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு they again walk the street. So you know, see the bonding. And Sam and Sharik வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஃபஸ்ட்டு பப்ளு அங்கிள் தான் ஃபோன், அப்புறம் தான் அப்பா அம்மா. அப்ப எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இங்க தான் சொல்லிருப்பாங்க போல. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஷாரிக் வந்து உங்களுக்கே வந்து ரொம்ப லேட்டா தான் ரிவீல் பண்ணாரு. ஷாரிக் யார்கிட்டயுமே சொல்லல. ஓகே. பிகாஸ் இவங்க வந்து ஃபேமிலி. ஐம் ஜஸ்ட் ஃபார்ச்சுனேட் இன் 14 days அட்லீஸ்ட் இப்போ மீட் பண்றீங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல நீங்க ரெண்டு பேருமே வந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ நான் ஓப்பனிங்ல ஆக்சுவலி ஒரு இது சொல்லியிருந்தேன். 5 decades ஆக்சுவலி ஃபீல்டில் இருக்காரு. ஆனால் இப்போ தான் அவருக்கான ரெக்கக்னிஷன் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஹவு ஹாப்பி ஆர் யூ? ரெக்கக்னிஷன்லாம் அவருக்கு எப்போ இருக்குங்க, 5 decades முன்னாடியே இருக்கு. அந்த 5 decades ஆனால்
ஒவ்வொரு ஏரா வரும்போது ஒவ்வொரு ஜனங்க வராங்கல்ல, அது அவங்க மறந்து போயிடுறாங்க. புது புது ஆளுங்க வரும்போது புதுசாக தெரியுது. தவிர அவருக்கு ரெகக்னேஷன் வந்து பிறந்ததுலேருந்து இருக்கு. இந்த பூமியில் பிறந்து விழும்போது அவர் நடிகர். அவர் மண்ணில் விழுந்தவரை நடிகர் தான். அந்த காலத்தில் அவருக்கு ரெகக்னேஷன் இருந்தது. அப்புறம் புதுசாக வந்தாங்க, அப்புறம் திருப்பி ரெகக்னேஷன் இருந்தது. அது எவ்வளோ பேர் ரெகக்னேஷன் பாருங்க, யாருக்கும் கிடைக்காது. ட்ரூ ஃப்ரெண்ட் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் நாங்கள் வந்து ஜிம் முடிச்சுட்டு அப்படி வரோம், கார் இருந்து கொஞ்சம் பெருசு. கான் இறங்கி போய் ரைட் ஆடும் கொஞ்சம் அப்படின்னு, ஏன்னா 2 கார் நடுவில் கார் எடுக்கணும். அப்படி வந்து ரியாஸ் கான்ரா தலை கூட நடிச்சிருக்காரா, ரஜினி கூட நடிச்சிருக்க, கட்ட தரடா அப்படின்னு பார்த்தான். கார்ல பாடுறா பழைய காலத்து நடிகர். கான்ல டப்புன்னு அப்படி வந்து மச்சான் பேக் வாடா டே என்ன பண்ண போறேன் தெரியும், நான் அப்படியே மறைச்சிட்டேன். பேக் வாடா, பரவாயில்ல வா வா கான் பாய் ஒரே நிமிஷம் டே வேண்டாம்டா விட்றா விட்றா கான் பாய் ஏய் வாடா. என்னடா சொன்ன? என்ன தலை பழைய காலத்து நடிகரடா, நீ ராஜா கூட நடிக்கிறல்ல, பழைய காலத்து நடிகர். But one such moments la unforgettable. நிறைய இருக்கு. இது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 5 இன்சிடென்ட் நடக்கும். 5 இன்சிடென்ட் நடக்கும். ஆமா, அவங்க ஏதோ ரோட் பிளாக் பண்ணி யாரையோ போய் சண்டை எல்லாம் போட்டீங்க ஒரு வாட்டி இல்ல? ஆமா, ஈசிஆர் ரோட்ல இதெல்லாம் நடந்திருக்கு. இன்னொரு விஷயம், எங்க நீங்க 2 பேரும் ஜிம் மேட் சார், ஒரு அடி அடிச்சா கேளுங்களேன். கான் வந்து ரொம்ப பொறுமைசாலி. ஓகே, நானும் அப்டானு. அவர் என்றைக்குமே கோவப்பட மாட்டார். ஸோ நாங்கள் ஒரு புது ஜிம் போயிருக்கோம். போனோடனே கொஞ்சம் ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்படி பண்ணிட்டு அப்படி கீழே போட்டேன். அந்த ஜிம்மில் என்னென்னா, புது ஜிம்மினால யூஸ்வலாக பெரிய திக் ரப்பர் மேட் இருக்கும். மேட் போடலை, இன்னும் போடலை. இந்த மாதிரி டைல்ஸாகவே இருக்கு. நான் டைல்ஸ் யூஸ்வல் டைல்ஸ் இருக்கா ஜிம்மில். ஓகே, அப்படியே டமன் கீழே போட்டேன்னு அங்கேருந்து ஹலோ சார் வெயிட்டெல்லாம் கீழே போடாதீங்க. இன்னும் கான் இல்லை 40 kg இல்லை, ஒரு பக்கம் 40 kg இருக்கு, 40 kg இருக்கு. 40 kg எப்படி மெதுவா வைக்க முடியாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஏய் பட்டா அப்படின்னு சொல்லி 50 kg கொடுறா. நாங்கள் 40 நான் 50 பண்ணுறாரா குடுறா, நாங்கள் போயிட்டோம் அப்படின்னா நான் போகிறேன். கான் போகிறல்ல, ஒரு நிமிஷம் என்ன விட்றா நான் போயிடலான்டா அப்படின்னா இல்லை ஒரு நிமிஷம் நின்று பார்க்க வைக்கிறார். இந்த அப்படி 50 kg எடுத்து அது கீழே ஆரம்பிச்சிரு. இது பாரு இது Yes ma, come on. Please. இங்க பாரு. ஏன்னா நாங்கள் வந்து அதாவது எல்லாத்துக்கும் ஒரு வார்ம் அப் இருக்கும்ல. நாங்கள் 15 கிலோ, அப்புறம் 20 கிலோ, 25, 30, 5ஆவது செட் வந்து 40 போட்டோன்னே அவனுக்கு வந்து காண்டாயிடுச்சு. ஆனால் கரெக்டாக சொல்லிட்டோம், ஏன்னா டைல்ஸ் இருக்குது போட முடியாது தம்பி. ஏன்னா நான் எப்படி போடுறேன் பாருன்னு நேராக வந்து 50 எடுத்துட்டான். இத்தனைக்கும் ஈஸ் ஆல்சோ பாடி பில்டர். 50 எடுத்துட்டான். மசில்லாம் டைட்டாக இருக்குது. எடுத்து மேலே வச்சோன்னா மசில் கிராம்ப் ஆகிடுச்சு, கலக்குன்னு கிராம்ப் ஆகிடுச்சு. இந்த கூட 2 பசங்க நிற்கிறாங்க, அவங்க போடுதல ஏன் போட மாட்டேங்கிறீங்க, அவங்க கீழே போயிட்டே இருக்கான். பிடிச்சிக்கிச்சு அதையும் போட்டா நாங்கள் அதோட நடந்து அவ்வளோதான். Just prove him wrong அப்படின்ட்டு. Yeah, so I am very very happy for his success. Yes. And all these years எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ் தான். இவர் சொன்ன மாதிரி சக்ஸஸ்ன்றது ஒரு டைமில் இப்படி வரும், திடீர்னு இப்படி போயிடும், வரும் போகும். ஸோ அது விட்டு கொடுக்காம ஹீஸ் பின் ட்ராவலிங். எனக்கும் இதே மாதிரி தான் பப்ஸா. இட்ஸ் ஐ திங்க் 45 years ஆச்சு நானும் சின்ன வயசுலேருந்து நடிச்சு. பட் எல்லாமே கேப்பு தான். ஸோ உனக்கு இப்போது இந்த ஏஜில் நீ யூஆர் அ சூப்பர் ஸ்டார் ஆகிற. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. தட்ஸ் வாட் ஐ டோல்ட். அண்ட் ஹி ஹாஸ் டு டூ லாட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் மேக் மனி. சக்ஸஸ்ன்றது வந்து எப்போதுமே ஒன் டைம் கிடையாது. இட்ஸ் நாட் ஒன் டைம், இட் வில் கம் இன் ரெகுலர் இன்டர்வல்ஸ். அது வந்து அவருக்கு நிறைய இன்டர்வல் வந்திருக்கு. அண்ட் கான் அண்ட் உமா எப்படின்னா, நான் சொன்ன பற்றி 37 years பேக் உமா எப்படி பார்த்தனோ கான் எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இருக்காங்க. அண்ட் த ஒன் லெசன் நான் என்ன இவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஆல்வேஸ் பி ரெடி. நீ அண்டர்ஸ்டாண்ட், படம் வந்தால் நான் 6 பேக் வச்சுக்கிறேன், படம் வந்தால் நான் உடம்பு ஏற்றிக்கிறேன், படம் வந்தால் நான் அழகாகிக்கிறேன், அப்படி இல்லாமல் அழகாக இருக்காங்க. ஏன்னா
ஸோ நாளைக்கு உங்களை கூப்பிட்டு இப்போ நம்ம ஏதோ ஒரு கதை பண்ணால் உமா வில் ஃபிட் இன் டு தட் ரோல். போலீஸ் ஆஃபீஸர்னா போலீஸ் ஆஃபீஸர் ஆக்கிடலாம். ஒரு அம்மா நான் ஆஸ் அன் ஆக்டர் வந்து யூ ஹேவ் டு பி ரெடி அப்படின்னு எனக்கு சொல்லி ஸோ ஏஜ் டசன்ட் மேட்டர். எத்தனை வயசானாலும் யூ ஹேவ் டு பி ரெடி ஆஸ் அன் ஆக்டர். அதுக்காக தான் காலை கான் வந்து எங்கே போனவுடனே ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து ஜிம் இருக்கா. அண்ட் இப்போ என்ன பண்ணுவாருன்னா அந்த எங்கே ஃபாரின் போகிறோன்னா நம்ம எங்கே தங்குறோம், எங்கே அந்த ஹோட்டலில் என் ஜிம் எப்படி இருக்குது, ஓகே அந்த ஹோட்டல்லேருந்து ஜிம் எவ்வளோ தூரம். ஸோ அது எனக்கு ஒட்டிக்கிச்சு. And so you have to keep fit, you have to be ready for any role. இந்த ரோலுக்காக மட்டும்தான் அந்த ரோல். So and that lesson has helped me today to reach what I have. இல்லைனா எப்பயோ கிவ் அப் பண்ணி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ ஒரு சீனியர், என்னோட எவ்வளோ சீனியர் ஆக்டர் தெரியுமா? ஜோக்ஸ் அப்பா, பயங்கர சீனியர் ஆக்டர். ஓகே, ரியாஸ் கானுடைய ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் பெரிய ஷாரிக் மாதிரி ஒரு சின்ன பையன் வரான். அப்படி யாராவது அது ரியாஸ் கான், அவங்க அப்பா பெரிய ப்ரொடியூசர். இங்கே வாப்பா. ஹாய், வேர் இஸ் தி ஆக்சன்ட் ஃப்ரம்? ஐ ஃப்ரம் நியூயார்க், ஐ ஸ்டடி தேர். அப்படியே பயங்கர நியூயார்க் ஆக்சன்ட். ஏன்னா ஒரு ஒல்லியாக ஒரு பையன் தான். அப்படியே பார்க்குறேன். அப்படி போய் ஏதோ ஒரு கை பைசப்ஸ். அந்த ஒல்லி பையன் பாரு எப்படி ஆகிட்டான் அப்படி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு படம் பண்ணுறோம், கரண் கான் அண்ட் மை செல்ஃப், ராம்நாராயண், நாகேஸ்வரி, ஓகே, அண்ட் உமா, ரம்யா வந்து உமாங்கிற ரம்யா நான் வந்து நல்லா அப்படி குண்டா ஒரு லாலா கடை ஓனர் மாதிரி, ஸ்வீட் கடை ஓனர் மாதிரி அப்படி போனேன். போனேன், வாட் இஸ் திஸ்? இல்லை கான் பாய், இந்த மாதிரி நான் ஜிம் வீட்டில் செட் பண்ணேன், அதுக்கப்புறம் வெளியில் போகிற நிப்பாட்டேன், இது ஒர்க் அவுட்டும் விட்டேன், ஒரு 6 வருஷம் ஒர்க் அவுட் பண்ணல, வில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் கால் 5 மணிக்கு போய்ட்டு வந்துட்டார். வந்து என்னை கூட்டிகிட்டு போய் கூட ஒரு 7 நாள் 6 நாள் அந்த மாதிரி அப்படி தள்ளி விட்டார். இன்னைக்கு இட்ஸ் அபவுட் 27 years. நெக்ஸ்ட் டைம் நீ வேற ஸ்டோரி சொல்லணும்னா, வேற ஸ்டோரி இல்லையா? ஸ்டோரி நான் வேற இடத்துல கேட்டேன். ஆமா, அதனால நீ ஸ்டோரி நீ வேற இல்ல. ஆனா மோர் தென் தட் ஐ திங்க் ஒரு ஜிம் போறதுக்கு ஒரு கண்டிப்பா ஜிம் மேட் வேணும். இல்லனா அந்த மோட்டிவேஷனே இல்ல இருக்காம தான் இருக்கும். இப்போ தேவையில்லை, இனிமே தேவை செல்ஃப் மோட்டிவேட்டட். செல்ஃப் மோட்டிவேட். யா, ஈத் முபாரக். தேங்க்யூ. நான் வந்து இன்னைக்கு நிஜமாவே யூஸ்வலாக நான் பிரியாணி நல்லா பண்ண மாட்டேன். நான் வந்து இப்போ பயங்கர வேற மாதிரி லெவலில் பண்ணிட்டேன் இன்னைக்கு. ஓகே, பிரியாணியும் பேன் கேக்கும் கொண்டு வரலான்னு இருந்தேன். பட் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு அப்படியே வந்ததுனால ஐ couldn't bring it. உமா மேக்ஸ் தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பேன் கேக். அண்ட் அந்த பிலிப்பினோ என்னது, தினோலா சிக்கன், ஒரு சிக்கன் பேர், ஒரு டிஷ், ஒரு கிரேவியோட கலந்த ஒரு இருக்கு. யூடியூப்ல பார்க்கறவங்க அதை பார்த்துக்கலாம். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஷார்ட் ஸ்பேனில் 2 பேரும் நீங்கள் வந்தீங்க. அஃப்கோர்ஸ் வி ஹாவ் ஸோ மச் ரிகார்ட்ஸ். உங்கள் 2 பேரும் ஆல்ரெடி பல நாள் முன்னாடி நடந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவெண்ட்டில் வி ஆர் வெரி ஹாப்பி டு பி வித் யூ. தேங்க்யூ இந்த தருணத்தில் வந்து. எனி டைம் ஃபார் பப்ளு. தேங்க்யூ ஸோ மச். Hi Bablu, எப்படி இருக்கீங்க? You have always been very lucky for me and I have acted with you in 2 films. Wow. எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்களேன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.